எல்லாருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நாம இந்த நல்ல வேலையிலும் கூட கர்த்தரை தேடி ஆராதிக்கிறதுக்காக கூடியிருக்கிறோம். சீஷர்களாக நம்ம ஒன்று கூடும்போது கர்த்தருடைய நாமத்துக்காக நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்ம நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து தொடர்ந்து நல்ல செய்தி வேலைக்குள்ளாக போகலாம். அதற்கு பிற்பாடு நமக்கு நல்ல ஒரு கம்யூனியன் வேலை இருக்கு. கர்த்தருடைய பந்தையை நம்ம கூடி வரும்போது நம்ம அனுசரிக்கணும். அதையும் நம்ம நிறைவேற்றுவோம். நம்மளுடைய ஆராதனைக்கு துவக்கமாக நம் மத்தியில் இருக்கும் பிரதர் நேத்தன் அவர்கள் நமக்காக ஒரு பிரேயர் பண்ணுவாரு. நம்ம தொடர்ந்து பாடலை பாட செல்லலாம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நன்னாளில் நாங்கள் உம்மை ஆராதித்து துதித்து போற்றி வணங்குவதற்காக இங்கே நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நடத்தி உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பலனைத்தாரும். இந்த ஆராதனையில் ஆண்டவரே எல்லா விதமான எங்களுடைய பாவங்களை நாங்கள் எங்களை மன்னித்து எங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க ஆண்டவரே நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமீன். நம்ம நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மாறிடார் எம் மாநேசரே அப்படின்ற ஒரு பழைய பாடல் நம்ம பாடலாம். மாறிடாய் எம் மாநேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிலே, இயேசுவின் மகா அன்பிலே, அதனால மாறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிலே, அதனால மாறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தாலவரை கல்லினோ தம் உள்ளம் போல் நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே, உள்ளத்தாலவரை கல்லினோ தம் உள்ளம் போல் நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிலே, அதனால மாறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே.
ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க இயேசுவின் மகான்பிதே அதனால அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே இயேசுவின் மகான்பிதே அதனால அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே பயமாதை நீக்கிடுமே யாவும் பாரி நீலே சாகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒழியாதே பயமாதை நீக்கிடுமே யாவும் பாரி நீலே சாகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒழியாதே இயேசுவின் மகான்பிதே அதனால அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா, அந்த நல்ல வேளையிலும் தகப்பனே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ராஜா இயேசப்பா, உமது நாமத்தின் மகிமைக்காக இயேசப்பா நாங்கள் சபையாக ஒன்று கூடியிருக்கிறோம் ராஜா தகப்பனே. கர்த்தருடைய பந்தியை இயேசப்பா உமது மரணத்தை நினைவு கூற ராஜா இயேசப்பா, அந்த கர்த்தருடைய பந்தியை நாங்கள் அனுசரிக்க ஒன்று கூடியிருக்கிறோம் ராஜா தகப்பனே இயேசப்பா. அந்த நல்ல வேளையிலும் ராஜா இயேசப்பா எங்கள் ஆவியை எழுப்பி இயேசப்பா இதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி ராஜா. எங்கள் எல்லோரும் இயேசப்பா ஒரு மனதாக ஒன்று கூட்டியதற்காக நன்றி கர்த்தாவே தகப்பனே இயேசப்பா. இதே போல இயேசப்பா பல சபைகள் ராஜா இயேசப்பா, பல பட்டணங்கள் ராஜா இயேசப்பா உமது நாமத்தின் மகிமைக்காக இதை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா இயேசப்பா. சபைகளாய் சீஷர்களை ஒவ்வொரு பட்டணத்திலும் இயேசப்பா ஒன்று கூடி உமது நாமத்தின் மகிமைக்காக ராஜா இயேசப்பா அப்பம் பிட்டு ராஜா உமது மரணத்தை நினைவு கிருபை செய்யுங்க ராஜா. ஆவிக்குரிய சத்தியங்களில் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆவிக்குரிய வசனங்களில் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா தகப்பனே இயேசப்பா. உம்முடைய ஆவியில் நாங்கள் நிலைத்திருக்க இயேசப்பா, உண்மை பற்றியே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க ராஜா இயேசப்பா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே இயேசப்பா. உலக சிற்றின்ப சேற்றுகளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி ராஜா இயேசப்பா எது எங்களுக்கு தேவையோ, எது இயேசப்பா நீதியோ, எது வருகைக்கு தயாராகணுமோ இயேசப்பா அவையே நாங்கள் செய்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா இயேசப்பா. உண்மை எதுவோ பரிசுத்தம் எதுவோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்க எங்களுக்கு நினைப்பூட்டுங்க ராஜா. உமது பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே ராஜா. நீர் எங்களை வழிநடத்துங்க ராஜா. எவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே இயேசப்பா. நீர் எங்களை வழிநடத்துங்க ராஜா. உமது ஆவியை கொண்டு வழிநடத்துங்க ராஜா. உமது சிந்தனைகளை இயேசப்பா எங்களுக்கு கொடுங்க ராஜா. நாங்களும் இயேசப்பா உமக்கு தேவையானவைகளை சிந்தித்து செயல்பட கிருபை செய்யுங்க ராஜா. இந்த உலகத்தில் நாங்கள் வாழப்போகிற இந்த 70-80 வருடங்களில் தகப்பனே உமக்கு சித்தமான காரியங்களை நாங்கள் செய்ய, உமக்கு சித்தமானதே நாங்கள் தேட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நீர் அனுக்கிரகம் செய்யுங்க தகப்பனே ராஜா. எங்களை வழிநடத்துங்க கர்த்தாவே. நாங்கள் மறுமையில் இயேசப்பா என்றென்றைக்கும் ஜீவிக்க போகிற அந்த நித்தியமான வீட்டில் நித்திய ஜீவனோடு நாங்கள் பிரவேசிக்க இயேசப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நித்திய ஜீவனுக்காக நாங்கள் பிரயாசப்பட
கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. வளர்த்தும் கர்த்தாவே எல்லாவற்றையும் ஏசப்பா உமது நாமத்தில் எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிற ராஜா. எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு பொறுப்பெடுத்து நடத்துங்க கர்த்தாவே ஏசப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்ம வந்து செய்தி வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம வந்து அருமையான செய்திகள் நம்ம வந்து கேட்கலாம். இன்றைய நாளிலும் கூட நம்ம வந்து எது நீதி அப்படின்றத நம்ம வந்து படிக்கலாம். ஏன்னா நீதி அப்படின்றது வந்து அது பல சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுது. பைபிள்ல வார்த்தைகள் நீதிமான், அப்புறம் நீதியின் வஸ்திரம், இப்படி பல பெயர்கள், கர்த்தர் நீதி உள்ளவர், அப்புறம் நிறைய வசனங்கள் வந்து நீதி நியாயம் எல்லாமே வருது. தேவனுடைய ராஜ்யம் நீதி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ நீதி என்றால் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா நீதி அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு அர்த்தம் வந்து ரைஷியஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நம்மள வந்து நீதி உள்ளவர்களா இருக்கணும்ன்றாரு. கர்த்தரும் நீதி உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம எப்படி நீதியா இருக்க முடியும், நம்ம எதை செஞ்சா நீதியா இருப்போம் அப்படின்றத கொஞ்சம் வசனங்கள் மூலமா பார்க்கும். இது நிறைய வசனங்கள் இருக்கு. வருகிற வாரங்கள்ல வந்து இதை குறித்து நம்ம வந்து எலாபரேட்டா பார்க்க நேரம் இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவதாக நம்ம வந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம வந்து அறியலாம். ஸோ கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எதில் பிரியப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதலாவதாக எடுத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 11:7 வாசிங்க. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமீன். ஸோ பாருங்க, கர்த்தர் வந்து நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். ஸோ நீதியின் மேல அவர் வந்து பிரியப்படுறாரு. ஸோ நீதி அப்படின்னா என்ன? ஏன்னா நீதினா நம்ம வந்து நீதிபதி அப்படின்னா ஜட்ஜு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீதினா ரைஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நீதிமான் அப்படின்னா ரைஷியஸ் பர்சன் சொல்லலாம். இது என்னங்க நீதி அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப இது வந்து மாறுது. ஸோ கர்த்தர் வந்து நீதி உள்ளவர் அப்படின்னா கர்த்தர் வந்து எப்பவுமே நீதியின் மேல பிரியப்படுறாரு. எது சரி, நீதி அப்படின்னா எது சரி, அந்த சூழ்நிலைக்கு எது சரி. அப்போ அவர் எப்பவுமே எப்போ பண்றாரு, எது சரியோ அதை மட்டும் தான் பண்றாரு. எது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு சரியா இருக்கும், எது கரெக்டா இருக்கும், எது பரிசுத்தமான காரியம், நீதி பரிசுத்தம் இதெல்லாம் வந்து அவர் பிரியப்படுற விஷயங்களா இருக்குது. ஸோ எது நீதியோ அதுல வந்து அவர் பிரியப்படுறாரு. அவரே நீதி உள்ளவராக இருக்கிறாரு. எப்பவுமே நீதி தான் செய்யறாரு. இப்போ கர்த்தர் வந்து ஒருத்தனை தண்டிச்சா கூட அதுல நீதி இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு சீஷர்களும் வந்து பிரியப்படணும், நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவனை சிச்சை செஞ்சாலும் அதுல நீதி இருக்கும். அவர் சரியாதான் செய்யறாரு. ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அப்போ அவர் ஒருத்தனை தண்டிக்கிறாரு, ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா அதுல ஏதோ நீதி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து முதலாவதாக புரிஞ்சுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கர்த்தரை நம்ம வந்து அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம வந்து அறியணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். ஆவிக்குரியதை ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி அவன் வந்து ஆராயிறான். ஸோ நம்ம வந்து ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். நம்ம வந்து மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குட்பட்டவர்கள். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆவியின் பிரகாரமாக என்ன சொல்லுது? ஏன்னா எழுத்தின் பிரகாரமாக சில வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதை தண்டிச்சாரு, அவனோட பிள்ளையை வந்து கொன்றாரு அப்படின்னு இருக்கும். பட் அவன் என்ன செஞ்சதுக்காக அவர் பண்ணாரு, அப்ப அதுல என்ன நீதி இருக்கு அப்படின்றத நம்ம ஆராயும் போது கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். கர்த்தர் சாலமோனை தண்டிக்கிறாரு, ஆனா அவன் எதுக்காக அது தண்டனை வாங்கினா, எதுக்கு அவன் என்ன பண்ணுனா, இவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம ஆராயும் போது கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள முடியும். சோ ஆவிக்குரியவர்களை நம்ம வந்து ஆவிக்குரியதை ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி படிக்கணும். ஏன்னா எழுத்தின் பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா எழுத்து வந்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. சரிங்களா? சரி, இப்போ அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். ஆமீன். சோ நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக்கி விடுகிறார். ஆனா துன்மார்க்கருக்கு அவர் இப்படி செய்யறது இல்லை. அதுக்கு முன்னாடியும் பின்னாடி வாசனம் வாசிங்கன்னா துன்மார்க்கருக்கு அவர் அப்படி இறங்குறது இல்லை அப்படின்னு இருக்கும். அப்போ நீதிமான்கள் கூப்பிடும் போது ஆபத்து காலத்தில் எல்லாருக்கும் பூமியில வந்து ஆபத்துக்கள் சம்பவிக்கும். நீதியா நடக்கிறவங்களுக்கும் துன்மார்க்கமா ஜீவிக்கிறவங்களுக்கும் ஆபத்து காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆபத்து காலத்துல நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை வந்து எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆனா துன்மார்க்கருக்கு அப்படி நடக்காது. சோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும், அந்த ஆபத்து காலத்துல அவங்க கூப்பிடும் போது கர்த்தர் வந்து செவி கொடுப்பதில்லை. இதுதான் நீங்க எங்க வாசிக்க முடியும்னா சங்கீதம் 73 அதிகாரம் வாசிச்சீங்கன்னா ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா
அதுல ஒரு 12-13வது வசனம் வரைக்கும் தாவீது வந்து துன்மார்க்கன் வந்து எப்படியெல்லாம் வாழ்றான், எப்படியெல்லாம் அக்கிரமம் பண்றான், அவன் செழிப்பா இருக்கிறான், அவன் பிள்ளைகள் செழிப்பா இருக்கிறாங்க, அவனுக்கு வந்து எந்த தீங்குமே நேரிடவில்லை, அவன் எது செஞ்சாலும் வாய்க்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்போது 13-14வது வசனத்துல இருந்து அப்படியே வந்து மாத்துவாரு. இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நீதி உள்ளவராய் இருந்து அவனுக்கு எங்க தண்டனை கொடுக்கணுமோ ஆபத்து காலத்துல நிச்சயமாவே அவனையும் அவன் குடும்பத்தையும் வந்து அவர் தள்ளி விடுகிறார் அப்படின்னு வந்து அங்க தாவீது வந்து சொல்லுவார். சோ அந்த ஒரு அதிகாரம் நம்மளுக்கு வந்து நல்ல சிறப்பாக விளக்கும். கர்த்தர் ஏன் இதெல்லாம் செய்யறாரு, எதுக்கு சிலருக்கு தண்டனை, சிலருக்கு சிக்ஷை, சிலருக்கு நல்ல ஆசீர்வாதம், ஏன் இது நடக்குது அப்படின்றத நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உலகத்துல பல மக்கள் இருக்காங்க, பல சூழ்நிலைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே விதமா சம்பவிப்பதில்லை, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. சோ அதை வச்சுக்கிட்டு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வயநாட்டுல வந்து அழிவு வந்துருச்சு, உங்க கடவுள் பார்க்கவே இல்லையா, உங்க கடவுள் எங்க போனாரு அப்படின்னு நாத்திகர்கள் கேக்குறாங்க. சோ வயநாட்டுல அழிவு வந்துச்சு, அங்க கடவுள் இன்னைக்கு எங்குமே உங்க கடவுள் காப்பாற்றவில்லையா அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாமே வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அங்க கர்த்தர் கொடுக்குற நியாயத்தீர்ப்பு. அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கள ஜீவிச்சாங்க, அங்க என்னென்ன அக்கிரமங்கள் நடந்தது யாருக்குமே தெரியாது. கர்த்தர் ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுக்குறாரு. அதே சமயம் அங்க வயநாட்டுல ஆபத்து வரும்போது அங்க நிறைய பேர் சாவுறாங்க, பல பேர் கொரோனால இருந்து பாதுகாக்கப்படுறாங்க. கொரோனா வந்து எல்லாரையும் கொன்றுச்சா? கிடையாது. எவ்வளவு பேர் ஏழை பாலைகள் கொரோனா வந்தும் உயிர் காக்கப்பட்டு இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு, பல பேர் மரிச்சிருக்கிறாங்க. சோ ஒரு சூழ்நிலை நாட்டுல நடக்கிற ஒரு அசம்பாவிதத்தை பார்த்துட்டு அவங்க கர்த்தர் எங்க போயிட்டாரு, கர்த்தர் நீதி உள்ளவரா இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வந்து மதியினர்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாவற்றையும் சோதிச்சு ஆராயவில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்றாங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 33:5 வாசிங்க. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். அவர் நீதியிலும் நியாயத்திலும் தான் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு எதுங்க பிரியம் அப்படின்னு நம்ம பார்க்க போனா, கர்த்தருக்கு நம்ம ஆசீர்வாதமா செழிப்புமா இருக்கிறது அது பிரியமா? கிடையாது. கர்த்தர் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறார், ஓகே. ஆனா அதுல பிரியமா கிடையாது கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அவர் வந்து ஏழைகள் மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு, ஏழைகளுக்கு இறங்கணும், சாப்பாடு இல்லாத ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாத ஆளுங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து ஏழைகளை போய் சந்திக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழைகளை போய் சந்திக்கிறது இல்ல, ஏழைகளுக்கு வந்து கஷ்டத்துக்கு உதவுறது இல்ல. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல உதவி செய்ய சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஏழைக்கு இறங்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இருக்கிறவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாரு. உண்ண உணவு, சாப்பாடு, உடுக்க உடை, இது 3 தான். இந்த பேசிக் எசென்சியல் தான் உதவி செய்ய சொல்றாரு. நிறைய ஊழியக்காரங்க வந்து சர்ச்சுக்கு பில்டிங் கட்ட ஃபண்டு கொடுங்க, கர்த்தருக்கு உதவி செஞ்சது மாதிரி இருக்கும், பில்டிங் கட்ட தசம பாகம் கொடுங்க, கர்த்தருக்கு உதவி செஞ்சது மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா கர்த்தருக்கு உதவி செய்யறதுன்னா என்னது, ஏழைக்கு இறங்குறது தான். அப்போ சாப்பாடு, உடை, இருக்க இடம், இது 3 தான் ஏழைக்கு தேவை. அவனை வந்து காப்பாற்றணும், அவனை தூக்கி விடணும், இதுக்குதான் உதவி செய்யணும். அப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது கர்த்தர் பார்வையில உத்தமமா இருக்கும். அப்ப அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பிரியப்படுகிறார். நம்ம யாருக்காவது நீதி செய்யறோம்னா அதுக்கு பிரியப்படுகிறார். அப்ப யாருக்காவது நியாயம் செய்யறோம், அவங்க கஷ்டத்துல நிஜமாவே பாதிக்கப்படுறாங்க, யாரோ துன்புறுத்தல பாதிக்கப்படுறாங்க, நியாயம் செய்யறோம்னா அதுல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும், விடுவிக்க வேண்டும். இதுதான் நீதி, நியாயம். சோ கர்த்தர் பிரியப்படுற விஷயம் இதுவா இருக்குது. எடுத்தவங்க வாசிங்க, உபாகமம் 6:25 வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடி நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. ஆமீன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமா இருந்தால் அது நமக்கு நீதியா இருக்கும். என்னங்க நீதியா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்யறதுதான் நீதியா இருக்கும். அப்ப அவர் கட்டளை என்னதோ அதை செய்யணும், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யணும், அவர் சொல்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, மிஞ்சின நீதிமானாவும் இருக்கக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன கட்டளை கொடுத்திருக்காரு, தன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும், முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு நிறைய கட்டளையை சொல்றாரு, ஏழைக்கு இறங்க வேண்டும், கொடுக்க வேண்டும், இதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் நம்ம வாசல்கள் எல்லாம் நீதியா நியாயம் தீர்க்க வேண்டும், நிறைய விஷயங்கள் சொல்றாரு. தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, பிறரை குறித்து மேன்மையாக எண்ண வேண்டும், இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவர் சொன்ன கட்டளை பழைய ஏற்பாடுலயும் புதிய ஏற்பாடுலயும் தேவன் நீதிக்கு ஏற்ற பிரகாரமா நிறைய கட்டளை கொடுத்திருக்காரு. அதன்படி செய்யறதுதான் மனுஷங்களுக்கு நீதி. ஒரு மனுஷனுக்கு எது நீதி, ஆபிரகாமுக்கு எது நீதி, ஆபிரகாம் நீதிமானா இருந்தான், எது நீதி,
அவன் விசுவாசத்தில் நீதிமானா இருந்து கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சான். கர்த்தர் போய் ஈசாக்க பலியிட சொல்றாரு. என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கல. ஏன்னா ஈசாக்கு அவனுக்கு பிறக்கும் போது 100 வயசுங்க. 100 வயசுல முதல் குழந்தை பிறக்குது. அவ்வளவு நாள் அவன் காத்திருக்கிறான். அந்த குழந்தைய போய் பலியிடுன்னு சொல்றாரு. அப்ப பலியிடுன்னு சொல்லும் போது அவன் எதிர்த்து பேச உள்ள ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன விசுவாசிச்சான்? கர்த்தர் இதுல ஏதோ செய்ய நினைக்கிறாரு. நம்மளுக்கு 100 வயசு கழிச்சு குழந்தைய கொடுத்தவர் நமக்கு இன்னும் உயிரோட வச்சு பல குழந்தைகளை கொடுப்பாரு. ஏன்? ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. உன் சந்ததியை கடலின் மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படி சொல்றவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு குழந்தையும் வந்து கொல்ல சொல்லுவாரா? கிடையாது. அப்ப அவர் வேற ஏதோ செய்ய விரும்புறார் அப்படின்னு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு குழந்தைய கூட்டிட்டு அவன் பலி கொடுக்கவே போய் பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி குழந்தைய வேற அதை படுக்க வச்சு கத்திய வேற வெட்ட வச்சான். இப்ப வெட்ட போகும்போது ஆண்டவர் தடுக்கிறாரு. அப்போ நான் சொன்னதை நீ செய்வாயோ செய்ய மாட்டியோ என்று கண்டுபிடிக்க நான் அவனை சோதித்தேன். நீ சோதனையில வந்து நீ எனக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்ப எது நீதி ஆபிரகாமுக்கு? விசுவாசத்தினால் கர்த்தர் சொன்ன காரியங்களை அப்படியே செஞ்சான். இதே போலதான் மோசே நீதிமானா இருக்கிறான். கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சான். தானியேல் கர்த்தர் சொல்றதை அப்படியே செய்யறான். யோசேப்பு கர்த்தர் சொல்றதை அப்படியே செய்யறான். யாக்கோபு, ஈசாக்கு எல்லாருமே கர்த்தர் சொன்னா அப்படியே செய்யறாங்க. எல்லாரும் நீதிமான் என்று பெயர் படுறாங்க. அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஒரு மனுஷன் பூமியில வாழ்ற நம்மள எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்ட நம்ம நீதிமானா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லி இருக்கிற விஷயத்த செய்யணும். கர்த்தர் வந்து வேத வாக்கியங்களை ஆராய சொல்றாருன்னா வேத வாக்கியங்களை ஆராயணும். நம்ம ஆராயாம விட்டோம்னா கர்த்தர் சொன்னது நம்ம செய்யல. நித்திய ஜீவனை ஒளிச்சு வச்சிருக்கிறேன்றாரு வேத வாக்கியங்கள்ல. போய் நம்ம ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாம விட்டோம்னா நம்ம செய்யல. சோ கர்த்தர் வந்து இறங்கி ஏழைக்கு இறங்க சொல்றாருன்னா நம்ம வந்து இறங்கணும். அப்போ நம்ம வந்து சபையா கூடி வரணும்னு சொல்றாருன்னா நம்ம கூடி வரணும். நம்ம கர்த்தருடைய பந்தியை நினைவு கூற வேண்டும் என்று சொல்றாருன்னா நம்ம வந்து நினைவு கூற வேண்டும். நம்ம செய்யாம விட்டா அது நம்ம மேல உள்ள தப்பு. கர்த்தர் வந்து ஞானஸ்தானம் அவர் நாமத்துல தண்ணியில முங்கி எடுக்க சொல்றாரு, நம்ம எடுத்துதான் ஆக வேண்டும். சோ அதுதான் கீழ்ப்படிதல். அப்ப புதிய உடன்படிக்கையில எல்லாருமே சீஷர்களும் 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, தண்ணியில முங்க வைக்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கீழ்ப்படியும் போது நம்மளும் நீதிமானா இருப்போம். நம்மளும் ஆபிரகாம் போல, யாக்கோபு போல, ஈசாக்கு போல நீதிமானா இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நீதியின் மேல் பிரியம் கொள்கிறார். நம்மளும் நீதிமானா இருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக இன்னொரு வசனம் எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 89:14. சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஆமீன். சோ கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், சிங்காசனத்தோட பேஸே என்னது? நீதியும் நியாயமும் தான். அவர் சிங்காசனத்தோட ஆதாரம், சிங்காசனத்தோட அடிவேர், அது கால், அந்த சிங்காசனம் அவர் உட்கார்ற இடம், அதோட அடிவேர் எல்லாமே நீதியும் நியாயமும் தான் இருக்குது. சோ அதுலதான் அவர் இருக்கிறாரு. சோ அவர் சிங்காசனத்தோட ஆதாரமே என்னது? நீதி, நியாயம். அப்புறமா அவர் பரிசுத்தரா இருக்கிறார். ஆனா முதலாவதாக நீதி உள்ளவர். அந்த நீதியினாலதாங்க ஏன் வந்து கர்த்தர் வந்து மாம்சத்துல வரணும், பலியாக வேண்டும். ஏன் அப்படின்னா ஆதாம் கோட்டை விட்டது. ஆதாம வந்து நித்திய ஜீவனோட படைக்கிறாரு. ஆதாம் கோட்டை விட்டு நித்திய ஜீவனை வந்து மீட்டெடுக்கணும். மனு குலத்தை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கணும். அதுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு. சோ அந்த பாவத்தை போக்கும் பலியாக ரத்தம் தேவைப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட அந்த ரத்த பலிகள் எல்லாமே டெம்பரரியா தான் பாவத்தை நீக்கிச்சு. மனுஷன் திரும்ப 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 பாவம் செஞ்சான். சோ இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும்னா ஆவியில நம்ம வந்து விடுதலை செய்யப்பட வேண்டும். அவங்க மாம்சத்தை சுத்திகரிக்கிறதுக்காக பலி கொடுத்தாங்களே தவிர அவங்க ஆவி சுத்திகரிக்கப்படவில்லை. திரும்ப திரும்ப பாவம் செஞ்சாங்க. சோ அந்த பாவத்தை போக்கும் பலியாக, தேவ நீதியாக தான் இயேசு கிறிஸ்துவாக அவர் வந்தார். இயேசு கிறிஸ்துவாக அவர் வரதுக்கு ரீசனே என்னது? தேவ நீதியாக வெளிப்படுகிறார். அப்ப சங்கீதம் 89:14 சொல்லுது, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் முன்பாக நடக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 5:37 படிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமீன். சோ நம்ம வந்து நீதி செய்ய வேண்டும். நம்ம நீதி செய்யணும் அப்படின்னா உள்ளதை உள்ளதென்றும் சொல்ல வேண்டும், இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமை. அங்க தீமைன்ற வார்த்தை ஆங்கிலத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஈவில் அப்படின்னு இருக்கும். சோ என்ன இருக்கோ இருக்கிற பிரகாரமாக நம்ம சொல்லல, செய்யல அப்படின்னா
அங்க வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது, இன்ஃபர்மேஷன் மேனிப்புலேஷன் நடக்குது. அங்க வந்து அது ஈவில் பிஹேவியர்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ நம்ம நீதியா நடக்க வேண்டும் அப்படின்னா உள்ளதை உள்ளதென்று சொல்லணும், இல்லதை இல்லதென்று சொல்லணும். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நம்ம வந்து முகஸ்துதி சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிலரை புகழ்றதுக்கு வஞ்ச புகழ்ச்சியாகவே முகஸ்துதி பண்ணுவாங்க. அந்த மாதிரி முகஸ்துதியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. முகஸ்துதிக்கு மயங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்மளும் எதுல பிரியப்படணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் யார் சொல்றாங்களோ அவங்க மேலதான் பிரியப்படணும். அவங்க கூட தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஐக்கியம் வச்சுக்கணும். உள்ளதை இல்லதென்றும் இல்லதை உள்ளதென்றும் மாத்தி மாத்தி பேசுறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு பின்னாடி ஈவில் பிஹேவியர் இருக்கும். ஏன்னா அது வந்து தீமையினால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம வந்து நீதி செய்ய வேண்டும் என்றால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்வோமாக அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, உபாகமம் 6:25 வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதமாயிருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. ஆமென். சோ அவர் கட்டளைப்படி நம்ம அப்படியே செய்யணும். இதுதான் வந்து நம்ம லூக்காலையும் போடப்பட்டிருக்கு. எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 1:6 வாசிங்க. லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். சோ பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே, எல்லா கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சோ தேவனுக்கு முன்பாக நீதி என்ன நீங்க போட்டிருக்கு? தேவன் இட்ட கற்பனைகள் எல்லாவற்றையும் செஞ்சாங்க, நியமங்களின்படி எல்லாவற்றையும் செஞ்சு குற்றமற்றவர்களா நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரை பத்தி போட்டிருக்கு? எலிசபெத்தோட கணவர் சகரியாவை பத்தி போட்டிருக்கு. சோ அவங்க வந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. சோ நீதி என்னது? கர்த்தரிட்ட கட்டளைப்படி செய்யறதுதான் நீதி. அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஏன்னா அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். நீதி உள்ளவர் நீதியான விஷயங்களை செய்ய சொல்கிறார் நம்மள. சோ நம்ம அதன்படி செஞ்சா அது நம்மளுக்கு நீதியா இருக்குது. இவ்வளவுதான் கான்செப்ட். சோ நம்ம நீதிமான்களா ஆகணும் அப்படின்னா அவர் சொல்றதை அப்படியே செய்யணும். கட்டளைகளுக்கு நம்ம வந்து செவி கொடுக்கணும். அப்பதான் நம்ம நீதிமான்களாக ஆக முடியும். ஏன்னா ஆபத்து காலத்தில் அவர் நீதிமான்களுக்கு தான் செவி கொடுக்கிறார், துன்மார்க்கருக்கு செவி கொடுப்பதில்லை. சோ ஒரு ஆபத்துன்னு வரும்போது தேவன் செவி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம நீதிமானா இருக்கணும். நீதிமான் என்றால் அவர் கட்டளைப்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். சோ அந்த உபாகமம் 6:25 அதுதான் சொல்லுது. நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமா இருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. சோ எல்லா கட்டளையின்படி செய்யறதுதான் நீதி. சரிங்களா? அடுத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 119, 172. உமது கற்பனைகளை எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஆமென். சோ பாருங்க, உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவர்கள். அப்போ பைபிளே நீதி உள்ளதுதான். பைபிள்ல ஃபுல்லா ஒரு கற்பனை தான் இருக்கு. இது எல்லாமே தேவ ஆவியானவர் கொடுக்கிற விஷயம் தான். ஒவ்வொன்றும் ஓமையா கொடுத்திருக்கார், ஸ்டோரி மாதிரி கொடுத்திருக்கார், ஹிஸ்டரி மாதிரி கொடுத்திருக்கார், பாட்டுகள் மாதிரி கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களா கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே நீதி உள்ளவைகள். சோ அவர் கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். அவர் சொன்ன வசனம். சோ சங்கீதம் 119 வந்து முழுக்க வேதாகமத்தை பத்தி புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். சோ அதுல வந்து தாவீது ராஜா அதை எழுதுறாரு. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். சோ சீசர்களாகிய நாமும் என்ன பண்ணணும்? நம்மளும் இந்த நீதியான இந்த புஸ்தகத்துல, இந்த பைபிள் இருந்து எடுத்து நம்மளும் என்ன பண்ணணும்? நீதியின் வசனங்களை பிரசங்கிக்க வேண்டும், அது சொல்ல வேண்டும். அத உள்ளதின் உள்ளதுபடியே சொல்லணும். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் பைபிள்ல இருந்து தான் பிரசங்கம் பண்றாங்க. இப்போ மக்களுக்கு குழப்பம் வரும். ஏன்னா அவங்களும் பைபிள் வச்சுதான் பிரசங்கம் பண்றாங்க. அவங்களும் பைபிள் படிதான் சபை நடத்துறாங்க. இப்போ எது அப்போ சத்தியம்? நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு, அவங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம தான் பைபிளை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க வேண்டும்.
எதுங்க உண்மையான சபை அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இப்ப ஏராளமான சபைகள் இருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியர்கள், இப்படி ஏகப்பட்ட தேவன் ஏற்படுத்தாத ஊழிய வகைகள் பூமியில சுத்துது. அதை பத்தி ஒரு லிஸ்ட் எடுக்க போனா நிறைய இருக்கு. தேவன் ஏற்படுத்தாத நிறைய பேர் வந்து சொப்பனக்காரங்க சொப்பனம் சொல்றாங்க, கள்ள தீர்க்கதரிசி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றான், கள்ள போதகன் கள்ள போதகம் பண்றான், கள்ள சகோதரன் நமக்குள்ளாகவே கள்ள சகோதரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி இதெல்லாம் போக அந்தி கிறிஸ்துவின் ஆவி வேற செயல்படுது. அப்போ இந்த மக்கள் வந்து எவ்வளவு விழிப்பா இருந்தா நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். அவன் முதலாவதாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோமாக. இப்படி எந்த சபை செயல்படுதோ அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது வந்து உண்மையான கட்டளை. தசமபாகம் புதிய உடன்படிக்கையில வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேளுங்க. தசமபாகம் வாங்காத சபையே கிடையாது. புதிய உடன்படிக்கையில சீஷர்கள் தசமபாகம் வாங்கி சபை கட்டினாங்களா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டும். அப்படி எங்கேயுமே அவங்க பில்டிங்கை கட்டி எழுப்பல. 100 கோடி 150 கோடி 200 கோடிக்கு இப்போ கடைசி கால சபைகள் நிறைய எழும்புது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. கோடிக்கணக்கில் பட்ஜெட் போட்டு சபையை கட்டுறாங்க. ஏழை மக்கள் அதே சபைக்கு போற ஏழை மக்களுக்கு ஒண்ணு இல்லை, அவங்க இன்னும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த ஏழை மக்களுக்கு எப்படி இவங்க போதகம் பண்றாங்க, நீ கஷ்டத்துல இருந்தாலும் நீ சபைக்கு கொடுத்தா கர்த்தருக்கு கொடுத்த மாதிரி. கர்த்தர் மேல அவங்களுக்கு அன்பு இருக்குது. அந்த அன்பை இவங்க தப்பா யூஸ் பண்ணி, நீ அவ்வளோ கஷ்டத்துல நீ கொடுத்தா, ஏழை விதவை கொடுத்தா இல்லையா, அவ பையில உள்ள எல்லாத்தையும் போட்டா இல்லையா, அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. பையில உள்ள எல்லாத்தையும் போட்டுட்டா நீ கர்த்தருக்கு கொடுத்த மாதிரி. எங்க போடணும்? சபையோட காணிக்கை பெட்டியில போட்டா அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயாவது இடம் வாங்கி அவங்க பில்டிங் கட்டுவாங்க. கேட்டா நாங்க கர்த்தருக்கு தான் பண்றோம்னுவாங்க. இதையெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? யார் இதெல்லாம் வந்து ஒரு ஆடிட் மாதிரி பண்றது? ஒருத்தரும் கிடையாது. பைபிள் தான் நம்மளுக்கு இருக்கிற நீதியான செங்கோல். பைபிள்ல சீஷர்கள் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க பண்ணல. தசமபாகம் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டு பாத்தீங்கன்னா பண்ணல. அப்போ சீஷர்களுக்கு வந்து மற்ற சீஷர்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க. சில சீஷர்கள் வேலையே செய்யாம ஊழியத்துக்காக ஒவ்வொரு நாடா போறது, அவங்களே இவங்க தாங்கியிருக்காங்க. என்ன ஊழியம்? இயேசுதான் கிறிஸ்து, அவர் தான் பிதான் அறிவிக்கிற ஊழியம். ஆனா இப்ப நடக்கிற ஊழியம் அந்த ஊழியமா? இயேசுதான் கிறிஸ்து, அவர் தான் பிதான் அறிவிக்கிற ஊழியமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு இங்க சபையை கட்டணும், அங்க சபையை கட்டணும், அங்க எழுப்புதல், அங்க பர்சிக்யூஷன், அங்க காசு கொடுக்கணும், இப்படிதான் கேட்டு கேட்டு வாங்கி இவங்க வேற எங்கேயாவது சபையை கட்டுறாங்க. சோ நம்ம வந்து எது சரியான சபை, எது நீதி, எது சத்தியன்றது ஆராய வேண்டியது ஒவ்வொரு விசுவாசி தலையின் மேல் உள்ள கடமை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவர் சொல்லிட்டாரு. அப்ப ஆராயாம விட்டா அது நம்ம மேல உள்ள கடமை தான். நம்ம தான் தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஆராயாம எவனோ சொல்றது போய் செவி கொடுக்கிறோம். நம்ம படிக்காம எவனோ சொல்லுவான், அவன் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவான், அங்க போய் உட்காந்தா ஆண்டவர் பேசுவார், நம்ம போய் உட்காடுறோம். அதுதான் தப்பு. நம்ம தான் ஆராய வேண்டும். நம்ம தான் வந்து வசனத்தை எடுத்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். பைபிள் அப்படிதான் போதிக்குது. அப்ப நம்ம ஆராய்ந்து பாக்குறோமா அப்படின்றத இங்க விஷயம் இருக்கு. ஏன்னா பைபிள் சொல்லுது, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். இந்த பைபிள் தான் அவர் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம். இதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இதுலயே வந்து இந்த வேதாகமத்திலேயே வந்து பல வேதாகமம் டிசைனா போடுறாங்க. ஒவ்வொரு வருஷனா போடுறாங்க. புதுசா நிறைய வருது. நம்ம அதுல வர நம்ம வந்து நிறைய இன்னும் ஆராய வேண்டியதா இருக்குது. மூலமொழியெல்லாம் படிச்சு ஆராய வேண்டியதா இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் பைபிள கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமீன். சோ பாருங்க, அந்நிய நுகத்தில் அவிசுவாசி கூட இருக்காத, பிணைக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப எது நீதி? நம்ம சீஷர்களுக்கு எழுதப்பட்டது. நம்ம அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட கலந்திருக்க கூடாது. அப்படி கலக்கப்பட்டால் நம்மளும் அவங்களுடைய நடவடிக்கையில இழுக்கப்படுவோம், அவங்களோட பிஹேவியர்ல இழுக்கப்படுவோம், அவங்க செய்யற செய்கைகளை இழுக்கப்படுவோம். நம்ம ஒரு அந்நிய அவிசுவாசிகள் மத்தியில் நம்ம போறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க 4 பேரும் வந்து நல்லா நகையை போட்டு நல்லா வராங்க அப்படின்னா, நீ நகை போடலையான்னு நம்மள வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இது நடக்கிற விஷயங்கள் தான். நம்மளும் நகை பின்னாடி இழுக்கப்படுவோம். அவங்க 4 பேரும் உலக பிரகாரமாக வேற ஏதாவது விஷயம், இடம், நிலம், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி எல்லாம் பேசும்போது நம்மளும் அங்க போய் நின்னா, ஐயையோ நம்ம எதுவுமே பண்றது இல்லையே, நம்ம பின்தங்கி போயிட்டோமா, இல்ல நம்மளுக்கு அதுக்கெல்லாம் ஸ்கில் இல்லையா அப்படின்னு நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், எது சரி எது தப்பு. அவங்கலாம் நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருக்காங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு நம்ம போய் நின்றுவோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவ்விசுவாசிகள் மத்தியில போய் பிணைக்கப்படாத.
அங்க போகாத, யார் நீதியை அறிஞ்சாலும் அவங்க கூட இரு, அவங்க கூட ஐக்கியம் வச்சுக்கோ. ஐக்கியம் நம்ம யாரு கூட ஐக்கியம் வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேவன் அறிஞ்ச பிள்ளைகள் கூட தான் ஐக்கியம் வைக்கணும். மத்த புற மதஸ்தா இருக்கட்டும், நம்ம பேசலாம், பழகலாம், சுவிசேஷம் சொல்லலாம். பட் ஐக்கியமா இருக்கிறது தேவன் அறிஞ்ச மக்கள்கிட்ட தான் ஐக்கியம் வைக்கணும். அந்த ஐக்கியத்துக்காக தான் அவர் வந்து என்ன பண்றாரு, கர்த்தருடைய பந்தியை எது கொடுக்குறாரு, எல்லோரும் ஒரு மனதோடு ஒரே ஐக்கியமா செயல்படுறது, ஒரே சரீரமாகிய சபையாக செயல்பட தான் அதை கொடுத்திருக்கிறாரு. சோ சீஷர்களை இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, யோவான் 5:30 வாசிங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். போதும். அது யோவான் 5:30 மட்டும் நம்ம பார்க்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியே என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. சோ இவர் எதை தேடுறாரு? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதாக இருந்து செயல்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு? பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுறேன். சோ தேவனுக்கு சித்தமானதை நான் தேடுறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. அவருக்கு சித்தமானதை நான் செய்யறேன். அப்ப தேவனுக்கு எது சித்தமோ ஒரு மனுஷனா இருந்து நம்ம அதை செய்ய வேண்டும் என்று இயேசு இங்க சொல்ல வராரு. அவர்தான் தேவன், அவர்தான் மாம்சத்துல வந்திருக்கிறாரு. நமக்கு ஒரு மாதிரியாக இருந்து இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணுமா? பிதாவுக்கு சித்தமானதை எப்போதும் தேடணும். பிதாவுக்கு சித்தம் என்னதோ அது வந்து நீதியா இருக்குது. நம்ம சுயமா ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது நம்ம உள் மனசை சிந்திக்கணும். நம்ம இப்ப பண்றது நம்மளை படைச்ச கடவுளுக்கு சித்தமா இருக்குமா? நம்ம இப்ப நெக்ஸ்ட் இதை பண்ண போறோம், இது சித்தமா இருக்குமா? இதை அவர் சொல்ல இதுல அவர் விருப்பப்படுவாரா? அவர் எதுல விருப்பப்படுறாரு அப்படின்றத பைபிள்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு, அவர் இந்தந்த காரியங்கள் எல்லாம் விருப்பப்படுறாரு, நம்ம செய்யறதெல்லாம் அவருக்கு பிரியமானதா இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வந்து மீட்டு எடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம கடமைப்பட்டிருக்கோமே. நம்ம வந்து கடன் பட்டிருக்கோம். இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா பாவத்துல இருந்து நம்ம மீட்டு எடுத்திருக்காரு. நம்ம வந்து தேவனுக்கு கடன் பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வந்து அவருக்கு பிரியமானது செஞ்சுதான் ஆகணும், உலக பிரகாரமா பார்த்தா கூட. சோ நம்ம வந்து அவருக்கு சித்தமானது என்னது கண்டுபிடிக்கணும். நீதி, நியாயம், பரிசுத்தம், ஏழைக்கு இறங்குதல், கர்த்தருக்கு கடன் கொடுத்தல், இப்படி பல விஷயங்கள் வந்து அவர் போதனை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எது பிரியம்? அப்போ உண்மையான ஆராதனை என்ன? நம்முடைய சரீரத்தை வந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அதை செய்யறோமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். சோ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து தேவன் வந்து பிரியப்படுகிறார். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 145:17. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். சோ கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய வழி எப்படி இருக்கு? நீதி உள்ள வழியா இருக்குது. தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். சோ கர்த்தரை பத்தி தான் இங்க தாவீது சொல்றாரு. அவர் தனது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரா இருக்கிறார். சோ நம்மளும் நம்மளுடைய வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரா இருக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றதுக்கு மாதிரியாக தான் இயேசு கிறிஸ்துவாக அதே கர்த்தரை வந்து நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஏன்னா 1 கொரிந்தியர் 15:45 சொல்லுது, 47 சொல்லுது, பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப யாரு பிந்தின ஆதாம்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். சோ அந்த கர்த்தர் தான் தம்முடைய வழி எப்படிப்பட்டது வழி, நீதி உள்ள வழி என்பதை இயேசு கிறிஸ்துவாக வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 15:47 சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:45 சொல்லுது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப கர்த்தர் வானத்துல இருந்து இயேசுவாக வருகிறார், பிந்தின ஆதாமாக வருகிறார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறுகிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியாக மாறுகிறார். இதுதான் வேதத்தின் சத்தியம். பவுல் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அப்போ அவர் தமது வழியை போதிக்க தான் இயேசு கிறிஸ்துவாக வந்தாரு. ஒரு பலியை செலுத்த தான் வந்தாரு. இப்போ தமது வழியை போதிக்கிறாரு, ஒரு நீதி உள்ள பலியை செலுத்துறாரு. ஏகப்பட்ட விஷயங்களை இயேசு கிறிஸ்துவாக வந்து நிறைவேற்றுகிறார். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியிலுண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமீன். சோ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு? புசிப்பும் குடிப்பும் அல்ல. சாப்பிடுறது குடிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்ல. அதெல்லாம் மாம்சத்துக்கு உட்பட்ட காரியம். சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாம் இந்த மாதிரி விஷயம் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. அது நீதி. நீதினா தேவன் சொன்ன விஷயங்கள் நம்ம செய்யறது, அதுதான் நீதி.
இருதயத்துல உண்டாகிற சமாதானம். சோ முதலாவதாக தேவன் சொல்றதை செய்யறோம், இருதயத்துல சமாதானம் உண்டாகுது, அப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது. சோ நம்மளுக்கு அதன் மூலமா ஒரு சந்தோஷம் உண்டாகுது. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யறோமா, நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வந்து நிச்சயமா செல்ல போறோம். தேவனுடைய ராஜ்யம் வந்து அவர் வரப்போறாரு, இங்க ஆளுகை செய்ய போறாரு, அப்பவும் நம்ம இதுதான் செய்ய போறோம். நம்ம செய்ய போறது எல்லாமே இப்படிப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும். சோ அவருடைய ராஜ்யமே நீதியால் நிறைஞ்ச ராஜ்யம் தான், சமாதானம் நிறைஞ்ச ராஜ்யம் தான், சந்தோஷம் நிறைஞ்ச ராஜ்யமாக தான் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 6:18 வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமேன். சோ பாருங்க, நீதிக்கு அடிமைகள் ஆனோம். இதுதான் நான் சொல்ல வந்தேன் முன்னாடியே. நம்ம வந்து பாவத்துல இருந்து ரத்தத்தின் மூலியமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமா விடுதலை ஆகிறோம். அப்புறமா நீதிக்கு அடிமைகள் ஆகிறோம். சோ நீதிக்கு நம்ம வந்து அடிமைகள் ஆகிறோம் அப்படின்னா, நீதி எது நீதியோ அதை செய்யறோம். நீதி எது? பைபிள். பைபிள்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் நீதி, அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீதி. ஏன்னா அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். சோ அதன்படி நம்ம செய்யறோம். சோ பாவத்தினின்று நம்ம விடுதலையாக்கப்பட்டு, அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது நம்ம அந்த விசுவாசத்தினால பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக மாறுகிறோம். அப்ப அடிமைகள்னா நம்ம வந்து நீதி எதுவோ அதை தான் செய்யறோம். அப்ப அடிமைகள் அப்படின்னா அதையும் தப்பா நம்ம நினைச்ச கூடாது. பைபிள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே செய்கை எல்லாமே நீதியின்படியாக இருக்கிறது. சோ பாவத்துக்கு அடிமை ஆகிறது காட்டிலும் நீதிக்கு அடிமையாகிறது எவ்வளவு சிறந்தது. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாம் அவருக்குள் அவ்வளவுதான் போதும். சோ 10வது வசனம் சொல்லுது பாருங்க, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நம்ம விசுவாசிக்கணும், அதுவே ஒரு நீதி. விசுவாசிக்கணும், அடுத்ததாக அதன்படி செய்யணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சோ நம்ம அதை நம்பணும். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் மத்தியிலிருந்து அவர் வந்து உயிரடைய செய்யறாரு, அப்போ நம்மளையும் உயிரடை செய்வாரு. இதைதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவர் ஒரு எக்ஸாம்பிள், மாம்ச சரீரத்துல வந்து மரித்து உயிர் தெழுகிறார், அதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறாரு. நம்மளும் அதே வழியை பின்பற்றி போனால் நம்மளும் மரித்தவர்கள் எல்லாம் உயிரடைந்து நம்ம வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். சோ இதுதான் இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். இதை நம்ம அறிக்கை பண்ணணும், நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும். அப்பா மரித்ததுல இருந்து நம்ம வந்து உயிரடையனா, நம்ம மரிச்ச பிறகு பரலோகம் போகணும்னா நம்ம இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம வந்து மத்தவங்களுக்கு அறிக்கை பண்ணி சொல்ல வேண்டும். சோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். முதலாவதாக நம்ம கீழ்ப்படினோம், நம்ம விசுவாசி கீழ்ப்படினோம். ரெண்டாவது நம்ம அதை சொல்லி மத்தவங்களுக்கும் அதை வந்து அறிக்கையிட்டு காண்பித்து மத்தவங்களையும் நம்ம வந்து பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமீன். சோ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக ஆகிறோம். அப்போ நம்ம வந்து நீதியாக மாற வேண்டும், நம்ம வந்து நீதிமான்களா மாறணும், அவர் சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சோ பாவம் செய்யாத ஒருவரை அவர் வந்து சிலுவையில் நமக்காக பாவமாக்கினார். நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் தலையில போட்டு சிலுவையில அவர் வந்து கொன்றார். அப்ப சிலுவையில அவர் வந்து மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். சோ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்தினால், அவர் சிந்திய ரத்தத்தினால் நம்ம வந்து எப்படி ஆகிறோம்? தேவனுடைய நீதி ஆகிறோம். சோ ரைசியஸா நம்மளை வந்து வின் பண்றார். நம்மளை வந்து எங்கேயோ சாத்தான் பிடியில இருந்து சாத்தான் அடிச்சு போட்டு நம்மளை தூக்கல, நீதியாக இன்னொரு கிரயத்தை கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கிரயமாக செலுத்தப்பட்டது, அந்த கிரயத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கிறார். சாத்தான போய் தலையை தட்டி உட்கார வச்சு நம்மளை வந்து அப்படி டிஃபீட் பண்ணி நம்மளை கூப்பிடல, நீதியாகனா ஈக்குவல் பிரைஸை கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கிறார். அதுக்காக தான் இந்த சிலுவை பலி. அதை தேவனே தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது. அப்போஸ்தலர் 20:28, தேவன் தன் சுய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார், அந்த சபைக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க, சபையை கண்காணிக்கிற நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் தன் சுய ரத்தத்தை சிந்தி நம்மளை சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சபையா இருக்கிற நம்ம ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் இதே போல கூடி வேத வசனங்களை ஆராய்ந்து
நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பந்தியை நம்ம வந்து அனுசரிக்க வேண்டும். இதை நினைவு கூறுதலுக்காக பண்ண வேண்டும். சோ நம்ம அப்படி பண்ணும்போது நம்மளும் வந்து கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். முடிவு பரியந்தம் நம்ம வந்து நீதியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை நீதியாக நியாயம் தீர்ப்பார். சரிங்களா? சோ இந்த செய்தியை நான் இதோட முடிக்கிறேன். மீண்டுமாக அடுத்த வாரம் நல்ல செய்தியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சோ நம்ம வந்து தொடர்ந்து வந்து திருவிருந்து வேலைக்குள்ளாக போகலாம். ஒரு சிறிய ஜெபம் செஞ்சு நான் வந்து முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே இயேசப்பா. அந்த நல்ல வேளையிலும் தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி உமது வேத சத்தியங்களை ஆராய கிருபை செஞ்சதுக்கு நன்றி ராஜா. இந்த சத்திய வசனங்களை இயேசப்பா நாங்கள் மேலும் மேலும் ஆராய வீட்டுக்கு போய் இயேசப்பா பைபிளை படிச்சு இன்னும் நல்லபடி ஆராய இயேசப்பா கிருபை செய்யுங்க ராஜா. இதை யூடியூப்ல பார்க்குற மக்கள் எல்லோருக்கும் நல்ல தெளிந்த புத்தியும் நல்ல அறிவையும் இயேசப்பா நீங்க கொடுங்க ராஜா. எது சத்தியம் என்பதை காண்பீங்க ராஜா. இன்றைய காலகட்டத்தில் இயேசப்பா ஏராளமான சபைகள் பெருகி இருக்கு. ஆனா யாராவது கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்களான்னு கேட்டா இல்ல தகப்பனே. எல்லாம் சுய மகிமை தேடுற சபைகளாக ஒவ்வொரு போதகரும் சுய மகிமை தேட ஆரம்பிச்சிருக்காங்க தகப்பனே. தகப்பனே ராஜா, நீர் இறங்குங்க ராஜா. இதை இயேசப்பா உண்மையான மனதுடன் தேடுற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க ராஜா. உமது ராஜ்யத்தில் இயேசப்பா நீர் இயேசப்பா சீக்கிரமாய் வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அறிவிங்க ராஜா. வேத சத்தியங்களை ஆழ்ந்து தியானித்து ராஜா, நீர் ஒருவர் மாத்திரமே தேவன் என்பதை அவர்கள் அறிய, சபை இயேசப்பா இதற்கு எதிரான போதனை கொடுக்குது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து எது உண்மையான சத்தியம் என்பதை அறிய நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு மனதிலும் பேசுங்க தகப்பனே. ராஜா இயேசப்பா, நீர் ஒருவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்காக மனிதனாக வெளிப்பட்டீர். எங்களுக்காக உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர் ராஜா. உம்முடைய மரணத்தை இயேசப்பா நாங்கள் தெரிவிக்க, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூற, கர்த்தருடைய பந்தியை ஒவ்வொரு வாரமும் அனுசரிக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க தகப்பனே. நீர் இயேசப்பா மகிமைப்படுவீராக ராஜா. நீர் இயேசப்பா எங்களை ஒன்று கூட்டி இயேசப்பா நாங்கள் சபையாக கூட எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினதுக்கு நன்றி கர்த்தாவே இயேசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தகப்பனே இயேசப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா இயேசப்பா. தொடர்ந்து வருகிற திருவிருந்து வேலையை நீங்க ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமீன்.